நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா பேருக்கு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு ஜஸ்ட்டு எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா இதுலேயும் நீங்கள் பங்கேற்றுக்கணும். இல்லைன்னா அந்த பொய்யான உறவாக இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் பொய்யா அவங்கக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கீங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ அழுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறோம்னா எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒருத்தவங்க நிற்பாங்க அப்படிங்கிறதுனால தான் ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறோம் பேசுகிறோம் பண்ணுற எல்லாமே. அப்படிங்கச்சு நீங்கள் அவங்களுக்கு எந்த கட்டத்தில் நீங்கள் தேவையோ அந்த கட்டத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க யார் மடியில் தலை சாய்ச்சி அழுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னால் சிரிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, அழுகிற நேரத்துலையும் நீங்கள் கூட இருக்கணும். ஏன்னா அவங்க நீங்கள் சிரிக்கிற நேரத்தில் யாருமே தேவையில்லை, நான் தனியாக கூட சிரிச்சுக்குவோம். ஆனால் அழுகிற நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மடி தேவை. அந்த ஒரு மடி யாருங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.